ராகியை பயன்படுத்தி சொக்கோ மால்ட்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக பார்த்து கொண்டிருக்கேன். அது ராகி என்றாலே அயன் சரிந்த உணவு தானே. அப்போ அது நல்ல மங்களுக்கு ஒருக்க வீட்டில் நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு அதை ட்ரை பண்ணினேன். ராகியை ஒரு நாள் இரவு ஊற வச்சு அதை 2 நாள் அப்படியே ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சு முளை கட்டி எடுத்து அதை 2 நாள் பிறகு காய வச்சு அதை பிறகு நாங்கள் வறுத்தெடுத்து அதுக்கு பிறகு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணுறதுக்காக பாதாமும் முந்திரியும் வால்நட்டும் போட்டனால் அதுக்கு இருந்த நட்ஸ் எல்லாம் போட்டதுனால் அதே மாதிரி மக்கானாவும் சேர்த்து மக்கானாவை நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் போட்டு 2 ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆறின பிறகு நல்லா அதை அரைச்சி எடுத்துட்டு பிறகு அதில் சில கட்டிகள் வரும். நாங்கள் வறுத்து எடுத்தது இருந்து சொன்னால் இதை நாங்கள் பாலுக்கு போட்டு குடிக்க போகிறோம்ன்றதுக்காக. அதுக்கு பிறகு ராகியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தால் நல்ல பவுடராக வந்தது. ராகியையும் வறுத்து எடுத்துட்டு ராகியையும் அரைச்சி எடுத்துட்டு அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணினா ஒரு நல்ல பவுடராக வந்தது. பாலோடு சேர்ந்து குடிக்கக்குள்ளே இது எப்படி இருக்குமென்றதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.